ஐபிஎல்ல உங்களுக்கு இந்த வருஷம் எந்த டீம் ஜெயிக்கணும்னு? ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும். எனக்கு யார் வரணும்னா நான் சொன்னேன், நான் 2 ஃபேவரட் டீம் ஏற்கனவே சொல்லிட்டேன். விராட் கோலிக்காக எனக்கு ஆர்சிபி ஒரு வருஷம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் and SRH are my predicted top 4. The one player that I'm really excited to look at this year, if given an opportunity, is Sai Kishore. 50 wicket, he led Tamil Nadu to Ranji Trophy semi-finals this year. Personally, for me, I think it's going to be a breakthrough year for someone like Tilak Verma. No one came forward to lead India at that point of time. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இந்தியன் கிரிக்கெட்ல I think it's just phenomenal. So Saurav Ganguly for me will always be number 1. Sai வந்து last year finals நம்ம பார்த்திருப்போம். He had a phenomenal performance for a young guy playing his first or second IPL final அவ்வளோ பெரிய ஸ்டேஜில். So I feel the most underrated cricketer currently going around is லாஸ்ட் இயர் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஷிப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து நியூ கேப்டன் சுப்மன் கில் அவர் தான் வந்து ஜிடியோடைய கேப்டன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு கேப்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து கில்லுக்கு வந்து கேப்டன்ஷிப் தரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தே ஸ்டார்டட் டெல்லிங் ஜிடி இஸ் டூயிங் எ ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. பட் எனக்கு பர்சனலி என்னென்னா யங் கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க, பட் கேப்டன்ஷிப் ஸ்டேஸ் வேர் எங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஒரு மேட்ச் எப்படி வந்து எங்கே மாறினாலும். பட் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் முடிவு பண்ணது கில் கேப்டன்ஷிப்பில், ஓகே கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொரோவர் எனக்கு இந்த சீசனில் வந்து இங்கே ஷமி இல்லை அப்படின்றப்ப அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஷமி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ரஷித் கான் வந்து எவ்ரி டைம் வந்து ஐபிஎல்ல வந்து கலக்குவார். அவர் வந்து ஜிடிக்கு வந்து இஸ் பிளேயிங் ஒண்டர்ஃபுல் எவ்ரி இயர். அண்ட் திஸ் இயர் எனக்குமே வந்து அவருக்கு ஒரு கிரேட் இயராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு ஜிடியை பற்றி? GT again is very promising because I think Hardik Pandya and Mohammad Shami பெரிய லாஸ் அவங்களுக்கு. பட் I think they have the resources to back it up. பட் அந்த இன்ஸ்பிரேஷனல், ஸோ நீங்கள் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே டீம்ஸ் that have gone on to win have had inspirational leaders. அந்த ஆங்கிளில் சுப்மன் கில் ஆஸ் அ லீடர் எப்படி இருப்பாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் we've not seen him lead any level of cricket before. ஸோ ஹார்திக் பாண்டியாவும் அந்த மாதிரி தான் வந்தார் இந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே. ஸோ மேபி தே ட்ரஸ்ட் சுப்மன் கில் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஹேவ் சம்மன் லைக் கேன் வில்லியம்சன், யூ ஹேவ் சம்மன் லைக் ரஷீத் கான் ஹூஸ் லெட் இன் ஹார்திக் பாண்டியாஸ் ஆப்சன்ஸ் லாஸ்ட் இயர். பட் தேவ் பேக் சுப்மன் கில். They see, of course he's probably the best batter there. The team is going to be around him for the next 7-8 seasons. அதெல்லாம், so they've given him that responsibility to go lead the side. The biggest strength for them, Hardik Pandya I felt brought out 2-3 பேர்கிட்ட கேட்டது தான் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஹி ஹேஸ் தி அபிலிட்டி டு பிரிங் அவுட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் அ பிளேயர், வெரி சிமிலர் டு வாட் MS Dhoni does. ஸோ அது கில் பண்ணி இஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் ஹேவ் அ குட் இயர் then I think they are in for a very good season. ஓகே, உங்களுடைய predicted 11 GTக்கு? So predicted 11, I think Gill and Saha will open. To be very honest, I wouldn't play Kane to start. I would bat Sai Sudarshan at 3. ஏன்னா அவர் வந்து சாய் வந்து லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸே நம்ம பார்த்துருப்போம். He had a phenomenal performance for a young guy playing his first or second IPL final அவ்வளோ பெரிய ஸ்டேஜில். அண்ட் விஜய் ஷங்கர் had a decent year last year. He has to have a good year this year. ஏன்னா அவர் because he's batting at 4, very very vital cog அவர் GTக்கு. So he has to bat well and he has to bat at 4. For me, number 5, David Miller, I think will bat 5. It'll be a toss up between David Miller and Kane Williamson, but I'll start with David Miller at 5 because I think they've got enough firepower at the top. So middle la I think they need that experience and I think he gives you that. 6, Rahul Tewatia, I think he will bat 6 for them. He's been phenomenal for them. வந்து finish பண்றதா இருக்கட்டும் எல்லாமே, bowling வேணா போடுவாரு, but I think his finishing abilities has been wonderful for GT. He'll bat 6. Rashid Khan, if fit, should walk into the team. 7, he becomes the second foreign player after David Miller. That's 7. The biggest plus for them this year is I think they've managed to get Umesh Yadav. So given that Mohammad Shami is unfit now, I think it's a straight replacement for them. I think Umesh Yadav will play at 8. The one player that I'm really excited to look at this year, if given an opportunity, is Sai Kishore.
50 விக்கெட் he led தமிழ்நாடு டு ரஞ்சி ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் திஸ் இயர். 2-3 வருஷமா ஒரு 3-4 இயர்ஸாகவே இஸ் பீன் டூயிங் ரியலி வெல் இன் இந்தியன் லீக்ஸாக இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டில். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி பிக் இயர் ஃபார் ஒரு பிரேக் த்ரூ இயராக இருக்கும். அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சுப்மன் கில்க்கும் அவர் கொஞ்சம் பிடிக்கும், அவர் bowling. ஸோ நிறைய ஆடுவேன்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் சாய் கிஷோர் at 9 இஸ் கோன் பி வெரி, கொஞ்சம் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார் அவர். ஸோ சாய் கிஷோர் at 9. அண்ட் தென் நான் 2 ஃபாரின் பிளேயர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அந்த நூர் அஹமட் அவர் இருக்கார், ஜோஷா லிட்டில் இருக்கார். ஸோ 10-11 would be 2 ஃபாரின் bowlers depending upon the situation. மோஹித் சர்மா இருக்கார், இம்பாக்ட் பிளேயர் வரலாம். ஸோ they have a lot of options. So I would start with Noor Ahmed at 10 and probably Joshua Little at 11 and Mohit Sharma being the impact player, or just play 3 foreign players, play Mohit at 11 and that I think they will shuffle. ஐபிஎல்ல உங்களுக்கு இந்த வருஷம் எந்த டீம் ஜெயிக்கணும்னு? ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும் சொல்றது. ஸோ டாப் 4 வேணா ஒரு மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே. உங்களுடைய டாப் 4 ஐபிஎல்ல எந்த டீம்ஸ் வரும்? எனக்கு யார் வரணும்னா நான் சொன்னேன், நான் 2 ஃபேவரட் டீம் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஎஸ்கே, ஆர்ஆர். மற்றபடி எனக்கு ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்த்தா விராட் கோலிக்காக எனக்கு ஆர்சிபி ஒரு வருஷம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஸோ that's 3. 4 I have to say Mumbai, because as I said, probably the best side going around. So I think it will be CSK, RCB, RR and Mumbai. The 4 I want to qualify, but I think 2 teams which has another chance apart from these 4. KKR have a very good chance this year, and Sunrisers, if they get their combination right, I think Sunrisers also will have a great chance. So I think, and then என்னோட ஃபேவரட்ஸ்லேருந்து I think RCB and RR will slip out, and it will be KKR, Mumbai, Chennai solely because we still have MS Dhoni. So Chennai, because he knows how to win and all those things. So MS Dhoni, CSK, Mumbai, KKR and SRH are my predicted top 4. ஓகே, வெரி நைஸ், நீட். உங்களுக்கு இந்த சீசனில் வந்து ஷைனாக போகிற பிளேயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பிளேயர்ஸு சொல்லலாம்? Personally, for me, I think it's going to be a breakthrough year for someone like Tilak Varma. I hope அவங்க வந்து they will bat him at 3 for Mumbai. கேமரூன் கிரீன் இந்த வருஷம் இல்லை, ஹார்திக் பாண்டியா வந்திருக்காரு. பட் ஹார்திக் நம்பர் 4 ஆடினார் லாஸ்ட் 3 and 4 தான் ஆடினார் ஜிடி. பட் ஐ விஷ் திலக் வர்மா வந்து 3 or 4 வித் சூரியகுமார் அதை ஆடினார்னா ஐ திங்க் திலக் வர்மா வில் பி ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். தி அதர் ஒன் நான் சொன்ன மாதிரி ஜிடிக்கு சாய் கிஷோர். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட் கை பிகாஸ் இஸ் ஹேட் அ ஃபினாமினல் ரஞ்சி ட்ராஃபி இயர். 50 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு. as I said, அவர் வந்து கிடைச்ச லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஃபார் ஜிடி ஃபார் த லாஸ்ட் 2 years டீசெண்டாக பண்ணியிருக்காரு. இஸ் பீன் அரவுண்ட் தி ஐபிஎல் செட்டப் வித் சிஎஸ்கே ஆல்சோ பிஃபோர் தட். ஸோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் நோ. ஐ திங்க் சாய் கிஷோர் இஸ் very vital year for him. I think he'll have a great year if he gets to play. The other one out of the foreign players, because of the franchise that he's gone to and the role he's going to play, I think Cameron Green will have a great year. And given the ground that he's going to play in Bengaluru, to bat at 3, I think the way he's இப்போ தான் நியூசிலாண்டோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் 100 அடிச்சாரு. லுக்ஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ ஐ திங்க் தீஸ் 3 வில் பி மை பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் இயர். அண்ட் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேலேருந்து சொல்லணும்னா இட் ஹேஸ் டு பி ரச்சின் ரவீந்திரா. வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஹிம். ஒரு டெவான் கான்வேக்கான இன்ஜுரி கேன் பி அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லலாம் அவருக்கு. வில் கிவ் him more opportunities. அவர் bowling போடுவார். ஐ திங்க் ஃபார் சிஎஸ்கே someone to watch out for would be ரச்சின் ரவீந்திரா, given that he opens the batting for சிஎஸ்கே. அப்படி நம்ம இந்த பக்கம் வரப்போ உங்களுக்கு பர்சனலி நீங்கள் எந்த டீம்ஸ்லேருந்து வேணால் சொல்லலாம். பர்சனலி தி பெஸ்ட் கேப்டன்ஸ், 3 பெஸ்ட் கேப்டன்ஸ் நீங்கள் பார்த்த வரைக்குமே இன் ஹிஸ்ட்ரி, கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபார் மீ கேப்டன்சி இஸ் நாட் அபவுட் ரிசல்ட்ஸ். பிகாஸ் நான் பீப்புள் ஹூ நோ மீ, நான் நிறைய டீம்ஸ் கேப்டன் பண்ணிகிட்ருக்கேன், இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் மீ the true value of a captain is when you make your players understand their potential. ஒரு மாதிரி ஒரு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க டீமை எலிவேட் பண்ணுறவர் தான் அண்ட் பேக்கிங் யுவர் பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இஃப் ஐ ஹேவ் டு டெல் யூ டாப் 3, மை நம்பர் 1 will always be சௌரவ் கங்குலி. ஏன்னா தாதா விட ஒரு பெட்டர் கேப்டன். ஏன்னா தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் மை கிரிக்கெட் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி 2000s ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ன்ற ஒரு சாகா இந்தியன் கிரிக்கெட், ஐ டோன்ட் நோ, நீங்கள் கொஞ்சம் என்ன ஒரு சின்ன பையன்றதுனால சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ அந்த இந்த மேக்னிடியூட் தெரியுமா தெரில. எல்லார் வீட்லேயும் கல் தூக்கி அடித்தாங்க, கிரிக்கெட்டே வேணாம். இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ்குள்ளேயே நிறைய ஒரு வெறுப்பு வந்தது ஃபார் த பேரண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். எல்லாருமே கிரிக்கெட்டை விட்டுருங்க, இது என்ன இந்த மாதிரிலாம் பேர் வருது, அந்த மாதிரிலாம் டாபிக் வரும்போது ஐ திங்க் தட் கைட் சிங்கிள் ஹேண்டட்லி டுக் இந்தியன் கிரிக்கெட் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச இந்தியன் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர் ஆஃப் இட் ஒரு சச்சின் டெண்டுல்கரை தவிர
மீதி எல்லாருமே ஆர் த பீப்புள் தட் தோனி brought in, like a விராட் கோலி or a சுரேஷ் ரெய்னா or மேபி ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்களை தவிர மீதி 7-8 பேரும் பார்த்தீங்கன்னா டெபியூட் அண்டர் சௌரவ் கங்குலி அண்ட் பிகேம் ஸ்டார்ஸ் அண்டர் him. ஸோ ஐ திங்க் ஃபார் மீ நம்பர் 1 would always be சௌரவ் கங்குலி. அவர்தான் கொண்டு வந்தார் ஜாகிர் கான், வீரேந்தர் சேவாக் and No, just the way he handled the situation of match fixing அப்போ no one was ready to take up captaincy. As I said, நீங்க உங்களுக்குலாம் I don't know if you would be aware of the proceedings அப்போ no one came forward to lead India at that point of time. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இந்தியன் கிரிக்கெட்ல I think it's just phenomenal. So Saurav Ganguly for me will always be number 1. Number 2 has to be MS Dhoni, because of again backing players and bringing in match winners. So ஒரு தோனி ஒரு சௌரவ் கங்குலி எடுத்துகிட்டு வந்த செட்டுக்கு அப்புறம் the next set of match winners that India had, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒரு ரவீந்திர ஜடேஜா, stalwarts of current Indian cricket, இவங்க எல்லாமே were groomed under MS Dhoni. Of course they had phenomenal domestic background. Virat Kohli came after winning an under-19 World Cup, எல்லாமே இருந்ததாலும், but I think they flourished under MS Dhoni, and the legacy that guy has, winning all the major trophies, statistically he is very good in white ball cricket, probably the best India has ever produced. So number 2 for me is MS Dhoni. Number 3 for me, நான் 2 பேர் சொல்லுவேன், 2 foreign captains for me. One, someone that I really admired a lot while I was growing up as a leader was Arjuna Ranatunga from Sri Lanka. ஏன்னா முத்தையா முரளிதரன், ஐ வாஸ் 6-7 இயர்ஸ் அப்போ அவர் சக் பண்ணி அந்த 96 வேர்ல்ட் கப் அவங்க ஜெயிக்கும் போது, அந்த சக்கிங் இன்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ கிரிக்கெட்டர் டு கம் பேக் ஃப்ரம் சம்திங் லைக் தட். வென் யூ ஒரு விசிட்டிங் டீம், ஒரு விசிட்டிங் கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே as an away டீம் நீங்கள் விளையாடுறீங்க, ஆல்ரெடி த க்ரௌட் இஸ் அகேன்ஸ்ட் யூ, அண்ட் எவ்ரி டைம் யூ போல் அ பால், அம்பையர் வந்து நோ பால் கை தூக்கிட்டே இருந்தாருன்னா ஃபார் சம்திங் தட் யூ நாட் டூயிங் வில்லிங்லி, சக்குன்றது ஒரு பெரிய ஒரு இது. he walked out with the entire team. நிறைய கேப்டன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவில் நீங்கள் if you have a chance to read interviews of players who played during that era, எல்லாருமே they look up to him as a father figure. ஏன்னா லிட்டரலாக ஹேண்டில் பண்ணி அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஃபார்ச்சூன்ஸே மாற்றினார். தி அதர் கை who I'm really fond of as a captain, who I felt changed the fortunes of that cricket team, was Morgan for England. ஏன்னா 2015 வேர்ல்ட் கப் when Morgan led, இங்கிலாந்து were playing their old style of cricket. ஒரு டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் அவங்க ஒன் டேவும் ஆடுவாங்க, அவங்க டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஒன் டேவும் ஆடுவாங்க, T20 எல்லாமே ஆடுவாங்க. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் த டிசப்பாயிண்டிங் 2015 வேர்ல்ட் கப், the way he changed the culture of that team, the way he brought in confidence to that white ball setup was phenomenal. I think 2019 வேர்ல்ட் கப் அவங்க ஜெயிச்சது barest of margin இருந்தாலும், if you look at those 4 years between 2015 World Cup to 2019 World Cup, England were easily the best one-day side that was going around. So I feel these 4 are my most favorite international captains. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றனால கேட்குறேன், உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ். இவங்கள்ட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து ரெவால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. என் கேம்லையா? உங்கள் கேம்லேயும் சரி, இல்லை இன்ஸ்பயர் பண்ணவங்களா கூட இருக்கலாம். இன்ஸ்பயர் பண்ணது இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்ன்றதோட எனக்கு ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஸ்டேட்டு ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்லாம் ஆல்ரவுண்டர் ஆடல, மோர் ஆஃப் அ பவுலர் தான், லெக் ஸ்பின்னர். ஸோ என்னோட ஹீரோஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக லெக் ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கான்ட் லுக் பியாண்ட் சச்சின் டெண்டுல்கர். The inspiration to play cricket itself came from him. And then my 2 heroes growing up in terms of my skill was Shane Warne and Anil Kumble. ஏன்னா ஷேன் வார்ன் இஸ் அ மெஜிஷியன். ஏன்னா நாங்கள் அந்த வேலை பண்ணுறதுனால எங்களுக்கு தெரியும், அவர் பண்ணுற அளவுக்கு ஈஸியான வேலை கிடையாது லெக் ஸ்பின் போடுறதுன்றது. அண்ட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளானட். நிறைய பேர் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து பிறந்தது கிரிக்கெட் ஆட தான். ஐ திங்க் ஷேன் வார்ன் பிறந்தது லெக் ஸ்பின் போட தான். ஐ டோன்ட் திங்க் anyone else can do it better than him ever. So I think Sachin and Shane Warne were my heroes. My inspiration was Anil Kumble. Anil sir வந்து ஏன்னா with the limitations that he had as a bowler, எல்லாருமே சொல்லுவாங்க பாலை திருப்ப மாட்டார், ஃபாஸ்ட்டாக போடுவார், ஒரே மாதிரி தான். 90s இந்தியாவுக்கு bowling போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா அந்த டைமில் ஹோமில் நம்ம நிறைய ஜெயிப்போம், அவே போனால் செம்ம மீதி வாங்குவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு bowler நம்ம 11ல் ஆட வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஃபாஸ்ட் bowling ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் அனில் கும்ப்ளே தான் 40 ஓவர் உங்களுக்கு bowling போட்டாகணும். ஸோ வித் திஸ் லிமிடேஷன்ஸ் அவர் 619 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்ததெல்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அவர் அந்த 10 விக்கெட்ஸ் எடுத்தது அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் தட் டே, அதெல்லாம். அண்ட் நாட் மெனி பீப்புள் வுட் ரிமெம்பர் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ஜா உடஞ்சி அவர் வந்து பிரைன் லாரா விக்கெட் எடுப்பார். ஐ திங்க் நெவர் கிவ் அப், அந்த ஒரு லவ் ஃபார் த கேம் அந்த மாதிரி போட்டு மறுபடியும் வந்து அந்த பிகாஸ் he was flying back next day. அது எல்லாருக்குமே தெரியும்.
ஈவன் ஈ நியூ. அப்போ அவர் வந்து தேர்ஸ் ஸ்டோரி கோயிங் அரௌண்ட் தட் நான் அவர் போய் கேட்டார் வாட் கேன் ஐ டூ, நாளைக்கு தான் ஃப்ளைட் இருக்குது, அப்போ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு சும்மா புக்கான்னு இருக்குது, நான் போய் எதனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு பிரையன் லாரா விக்கெட் எடுப்பார். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் ஃபார் தி ஹார்ட் ஐ திங்க் இஸ் மை பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் கிரிக்கெட் அனில் கும்ளே. நிறைய பிளேயர்ஸ் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுனால, ஒன் அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒன் அண்டர் ரேட்டட் பவுலர் இது வரைக்கும் யாருமே நோட்டீஸ் பண்ணதில்லை. சச் அ டேலண்ட், இவங்கள வந்து எட் டு சி இவங்கள பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லணும்னா. So current, I think I'm a big fan of Shai Hope of West Indies because especially in 50 over cricket, test cricket, I think அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. he's developed his game in the T20 format. First time IPL contract வந்திருக்கு அவருக்கு இந்த வருஷம். franchise has picked him for the first time. But I think he's very underrated. And I think he's already got around 11-12 one-day hundreds and nobody speaks about him. நான் அவர் பார்த்துருக்கேன் in close quarters, like in the sense இந்தியாவில் கேம்ஸ் நடக்கும்போது when I've seen him, he's such a natural, that guy, when it comes to batting. And நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, there was one test match in England when he initially started his career, 2 இன்னிங்ஸும் 100 அடிச்சு he'll win a test match for West Indies. And அதுக்கப்புறம் I don't know what happened. So I feel the most underrated cricketer currently going around is Shai Hope for me. இந்தியா மிஸ் பண்ணுற ஒரு 2 பிளேயர்ஸும் சமீப காலத்தில் நிறைய மீம்ஸில் நிறைய பேர் ஃபேன்ஸ் சொன்ன ஒரு விஷயம், யுவராஜ் சிங் அண்ட் சுரேஷ் ரெய்னா. ஐ திங்க் தே போத் டிட் எ பிக் ஜாப். இன்ஃபேக்ட் யுவராஜ் சிங் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு, யுவராஜ் சிங்கான ஃபேன் பேஸ் வேறு. ஆனால் சுரேஷ் ரெய்னா வந்து எதிர்பார்த்த அந்த யாருக்குமே சொல்ல முடியல, யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எக்ஸிட் வந்து இட் இஸ் ஃபேன்ஸாலே ஏற்றுக்க முடியல. இப்போவும் ஸ்டில் ஒரு கேட்ச் பிடிக்கணும்னா தே வில் சி யுவராஜ் சிங்கோட கேட்ச் தெரியுமா, சுரேஷ் ரெய்னோட ஃபீல்டிங் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹவ் அபவுட் தே அண்ட் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா இந்தியா டீமில்? See, I think the setup itself is very different now in the Indian team. ஏன்னா நீங்கள் ஒரு certain period வரைக்கும் பார்த்தீங்கன்னா, say till MS Dhoni was captain ஒரு 2015-2016 வரைக்கும், India always wanted and had batters who can bowl overs for you. But இப்போ under the Virat Kohli, Rohit Sharma era, I don't think they're looking for someone in that capacity because they have an Hardik Pandya and Ravindra Jadeja to bat at 7 and 8. They just trust them to bowl the 10 overs. So Yuvraj Singh and Suresh Raina, yes, for that period, so Suresh Raina was not probably your greatest batsman going around, but because he could give you overs, because he was an electrifying fielder, அந்த டைமில் அந்த ரோல் suited him perfectly. But இப்போ இருக்க talent, I think it's, you have a Yashasvi Jaiswal who's just on the batting front is probably a better batter than Suresh Raina across formats. You have a Shubman Gill, I feel, who's going to dominate world cricket in the next 7-8 years. Of course, you have Rohit Sharma, Virat Kohli. So I think மிஸ் பண்ணுறாங்கன்றதை விட I think the roles have changed in the setup now. So I don't see it as a miss. But yeah, when they were around, they were legends. They did their part. Yuvraj Singh is probably one of the greatest match winners we've had in white ball cricket. In fact, Gautam Gambhir நிறைய இடத்துல சொல்லுவார், he's the greatest one-day cricketer India has ever produced. Not Sachin, not Sehwag, not Ganguly. Yuvraj Singh is the greatest one-day batter that India has ever produced, which is true because அவர்லாம் ஒரு பிக் மேட்ச் பிளேயர். ஒரு T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸாக இருக்கட்டும், ஒரு வேர்ல்ட் கப்பில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், I think where you stand out from rest of the lot is when you start performing in the big games. I think Yuvraj Singh was someone like that. So yeah, they were legends in their own right, but I don't think the current setup is looking for some players like them. உங்களோட கரியரில், உங்களுடைய கிரிக்கெட் கரியரில் தி மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அண்ட் உங்களுடைய பேக் போனாக இருந்தவங்க, அவங்கள பற்றின சில வேர்ட்ஸ். The role of a coach becomes very very important. இப்போ கிரிக்கெட்டில் வந்து நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, டிஎன்சி கிரிக்கெட், நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் டு கோ த்ரூ த ரேங்க்ஸ், யூ வில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் அகாடமிஸ், லாட் ஆஃப் டீம்ஸ், லாட் ஆஃப் கோச்சஸ், பட் எவ்ரி பிளேயர் வில் ஹேவ் 1 or 2 people that they fall back to for throughout their career. எப்போ டவுனாக இருந்தாலும், எப்போ எதனா ஒர்க் பண்ணாலும், யூ ஹேவ் தட் 1% or 2 people that you fall back to. எனக்கு என் ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் நான் படிக்கும் போது when I started my cricket, அவங்க 2 பேர், I think even till I played decent level of cricket, அவங்க தான் என்னோட ஒரு காட் ஃபாதர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அண்ட் ஸ்ரீனிவாசன் சார்னு ஒருத்தர், அப்புறம் ரவி சார். இதில் ரவி சார் வந்து was more like was my father in cricket சொல்லலாம். He is no more now, but yeah, he is my biggest cheerleader, supporter, எல்லாமே அவர் தான். ஓகே, சம்திங் எமோஷ்னலாக போகுது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லிஸ்ட், லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட், நாங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேர் சொல்கிறோம், 1 வேர்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் அண்ட் 1 வேர்டில் ஒரு மெமரி, அவ்வளோதான். ஓகேவா? மெமரி ஆர் ஏதாவது ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே. MS தோனி.
MS Dhoni ஒரு கேம் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் தான். மறக்கவே முடியாது. ஐ டோன்ட் ஹவ் எனி பர்சனல் மெமரிஸ் வித் ஹிம். ஸோ MS தோனினா வேர்ல்ட் கப் ஃபைனல் தான். விராட் கோலி. விராட் ஐ திங்க் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சதும் தி 100 இல் கெட் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் ஹோபார்ட். லசித் மலிங்காவை 320 சேஸ் பண்ணுவாங்க இந்தியா. ஐ திங்க் இந்த 2 மெமரி தான் எனக்கு விராட் கோலியோட ரொம்ப ஃபேவரட் மெமரிஸ். முரளி விஜய். விஜய்னா வந்து இஸ் மை பர்சனல் ஃபேவரட் ஃப்ரம் டிஎன். அவரோட நான் ஒரு 8 to 9 years விளையாடிருக்கேன். அண்ட் ஃபார் மீ மோஸ்ட் ஃபேவரட் மெமரி ஆஃப் முரளி விஜய் would be the 100 he got at Brisbane against Australia. ஒரு விசிட்டிங் பிளேயராக ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நிறைய பேர் 100s அடிக்காத ஒரு இடத்துல நோ இந்தியன் ஓப்பனர் ஹஸ் காட் 100 in Brisbane. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி. ஸோ ஐ திங்க் தட் நாக். அண்ட் அதே வருஷம் இங்கிலாண்டில் இல்கேட 95 இன் லார்ட்ஸ் இன் க்ரீன் டாப். விஜய் நான் கொஞ்சம் பற்றி பேசுகிறேன்னா நான் கொஞ்சம் பயஸ்டாக பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இஸ் மை ஃபேவரட். அஃப்கோர்ஸ் ஐ செட் அஸ்வின் இஸ் ப்ராப்ளி த கிரேட்டஸ்ட் ஃப்ரம் டிஎன், பட் மை மோஸ்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் முரளி விஜய். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் இட்ஸ் தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் டிகேனாவோடையும் நான் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே வித் ஹிம் 3-4 years ஐ திங்க் கிளப் கிரிக்கெட். பட் ஆனால் அவர் அப்பயே வந்து he was very busy with his இந்தியன் டியூட்டிஸ். ஏன்னா MS தோனி இருந்தாலுமே ஒரு பேக்கப் கீப்பர் பேட்ஸ்மேனாக நிறைய சீரீஸ் ஆடிட்டு இருந்தார் அப்போ. ஸோ ஈவன் தோ வி வென் த சேம் டீம், நான் ஒன்றா மேட்சஸ் ஆடணும்னு பார்த்தா ஒரு 4-5 கேம்ஸ் ஆடிருப்போம். ரீசெண்டாக அவரை நான் வேர்ல்ட் கப் ட்ராவல் பண்ணும்போது அவர் கவுண்ட் ஆகும்போது ஏர்போர்ட்டில் பார்த்தேன். இஸ் ஃபேவரட் மெமரி பிளேயிங் அலாங் சைடு ரொம்ப இல்லை, பட் இஸ் ஃபேவரட் மெமரி ஃபார் இந்தியா வென் he played was the நிதாஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் தான். ஐ திங்க் அந்த லாஸ்ட் பால் 6. ஆமாம், ஐயோ அந்த மேட்சை தோத்துருந்தோன்னா அவ்வளோதான். அவனுக்கு வேறு பாம்பு டான்ஸு நாகினி டான்ஸு என்னென்னமோ பண்ணி நம்மளால் மறக்கவே முடியாது. அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபேவரட் மெமரி கூட 1 year ஆடினேன். ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் bowling alongside him for that one season. I was a 15-year-old. அவர் அப்போ தான் வந்து he was going through the ranks IPL பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே நிறைய மெமரிஸ் இருந்தது. பட் ஐ திங்க் நவ் ஃபேவரட் மெமரி ஹேஸ் டு பி 500 டெஸ்ட் விக்கெட். ஏன்னா from someone from Tamil Nadu getting to 500 test wickets and 100 test matches is just elevated the status of Tamil Nadu cricket, I feel. And I think that my favorite memory of Ashwin should be the 500 test wicket. ஓகே, அடுத்தடுத்து நான் டக்குனு பிளேயர் பேர் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த மெமரி மட்டும் சொல்லிடுங்க. நட்ராஜனுக்கு எனக்கு மெமரிஸ் ஐ திங்க் ஆஸ்திரேலியா டெபு, அவர் டெஸ்ட் சீரிஸ் அங்கே போய் நம்ம டெபு அவர் பண்ணது 3 wickets எடுத்தது தான். ஓகே, ஷாருக் கான் ஆக்டரா கிரிக்கெட்டருங்க, நம்ம தமிழ்நாடு பிளேயர். ஷாருக் ஐ திங்க் ஒரு கேம் அகேன்ஸ்ட் கர்நாடகா ஒரு T20 ஃபைனல், லாஸ்ட் பால் T20 ஃபைனலோ 50 over ஃபைனலோ லாஸ்ட் பால் 6 அடிச்சு வின் பண்ணுவார் தமிழ்நாடு. ஐ திங்க் தட்ஸ் மை ஃபேவரட் மேம். ஸோ தேங்க்யூ. அண்ட் நீங்கள் பேசுகிறப்போ கிரிக்கெட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக நாலேஜ் என்ன வந்து கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் இப்போது கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கீங்க, இன்னும் உங்களுடைய ஜேர்னி ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் எதெல்லாம் வந்து கோலாக செட் பண்ணுறீங்களோ அந்த கோல் எல்லாமே நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பாட்காஸ்ட் உங்கள் கூட பண்ணணும்னு ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது ஃபைனலாக ஒரு ரிவ்யூவோட? தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் புதுசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆடின கிரிக்கெட்டுக்கு என்னை இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் ஐ திங்க் நாலேஜ் வைஸ் ஓரளவுக்கு இருக்கிறதுனால லாட் ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேசணும், வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்ல கொஸ்டின்ஸும் கேட்டீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் see you again. Thank you so much. Thank you.